இது வரைக்கும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்னை தேடி ஹெல்ப் கேட்டு வந்தவங்களும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்ததே இல்லை. ஆனால் என் ஒய்ஃப் வேணான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் என்னை தேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் வெற்றி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் உங்களுக்கு நர்மதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சார் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எங்க கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நர்மதா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா சார். இது விஷயமா நான் உங்ககிட்ட நேரில் பேசணும். முடிஞ்சா நர்மதையும் கூப்பிட்டு வாங்க. கண்டிப்பா சார், நர்மதாவை கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க வரணும்னு சொல்லுங்க. அங்கே வந்துருங்க. அப்படி நர்மதாவில் அங்கே வர முடியலன்னா அவளுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளோ எங்கே வர முடியுமோ அந்த இடத்துல மீட் பண்ணலாம். ஓகே சார், நர்மதாவுக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே வெற்றி, பாய். இந்த கல்யாணத்துல நம்ம தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம் பாண்டியா. இது நம்ம வீட்டு கல்யாணம். உடனே பேசி சட்டுப்பட்டுன்னு முடிங்க. முடிஞ்சா கல்யாணத்துக்கு நானும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். என்னம்மா இது, எங்க மருமக காஃபி எடுத்துட்டு வருவான்னு ஆசையா இருந்தோம். எங்களை விட என் பையன் ஆசையா இருந்தா. அவ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கானே. அப்படியா? எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் சம்பந்தியம்மா, இந்த கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுக்காரர் எல்லாம் சொல்லியிருப்பாரு. உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? அவளுக்கு சந்தோஷம் தாங்க ஐயா. இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களை விட எங்களுக்கு தான் சந்தோஷம் ஜாஸ்தி. ஐயா, நம்ம சாதி சனத்திலே உயர்ந்த அந்தஸ்துல இருக்கீங்க. நம்ம ஜாதி கட்சியில தலைவருக்கு அடுத்த இடத்துல இருக்கீங்க. நம்ம தலைவரே முக்கியமான ஆலோசனை எல்லாம் உங்களை கேட்டுதான் முடிவு எடுக்கிறாரு. அப்படி இருக்கப்போ உங்க சம்பந்தி ஆவறதுல எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குங்களா ஐயா? நீங்க நினைச்சிருந்தா என்னை விட ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்க முடியும். ஆனா உங்களை விட அந்தஸ்துல ரொம்ப குறைஞ்ச என்னோட சம்பந்தம் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம கட்சியில ஒரு முக்கியமான இடத்துக்கு என்னை கொண்டு வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. இதை விட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு என்னங்க? அதிர்ஷ்டம் அது இதுன்னு எதுக்குப்பா பெரிய வார்த்தை எல்லாம்? உன் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷங்க. நீ அந்தஸ்துல குறைச்சவனா இருந்தாலும் நம்ம ஜாதியிலேயே நீ தான் துடிப்பா செயல்பட்டு இருக்க. வேற கட்சியில இருந்தாலும் கடகடன்னு மேல வந்தாலும் நீ தான். உன் வேகமும் சாமர்த்தியமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல்ல உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி ஒரு துடிப்பான ஆளு நம்ம ஜாதி கட்சியில இருந்தா ரொம்ப நல்லதுன்னு பலகாலமா நினைச்சிட்டு இருந்தேன். அதான் உடனே பேசி முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? காதல்ன்ற பேர்ல இன்னைக்கு எல்லா பசங்களும் ரொம்ப மோசமான வழியில போயிட்டு இருக்காங்க. கண்ணு மண்ணு தெரியாம கூத்தடிக்கிறாங்க. ஜாதியோட பெருமை கௌரவம் இத பத்தி எல்லாம் யோசிக்காம கண்ட கழுதைகளையும் இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க. அந்த கேவலத்தை நீ தடுத்து நிறுத்துற பாரு, அதுதான் பெரிய விஷயம். உண்மைதானுங்கய்யா. ஆனா சில பேருக்கு அது பிடிக்காம நான் காசு வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றேன், காதலர்களை பிரிக்கிறேன், குடும்பத்தை சிதைக்கிறேன்னு தப்பு தப்பா பேசுறானுங்க. அவங்க பேசினா பேசிட்டு போட்டியா? நாம நமக்கு சரின்னு பண்றத நம்ம ஜாதியோட நல்லதுக்காக பண்றோம். அது தப்பே கிடையாது. ஐயா, அத பண்ண போய் தானே இன்னைக்கு நான் பதவியை இழந்துட்டு நிக்கிறேன். அதை விடு பாண்டியா, நீ அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ செய்யற சேவையோட பெருமை அந்த கட்சிக்காரங்களுக்கு புரியல. உன்னை உதறி தள்ளவங்களை நீ தூக்கி எறிஞ்சிரு. என் கூட சம்பந்தம் பண்ண போறேல, இனிமே உனக்கு நல்ல காலம் தான். கவலையே படாத. ரொம்ப நன்றிங்க ஐயா. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, பொண்ணு பாக்கணுங்கிறான். ஏன்டா இப்படி அவசரப்படுற? பொண்ணை காட்டாமல போயிட போறாங்க. சரி, உனக்கும் அவசரம். சம்பந்தியமா உங்க பொண்ணை சீக்கிரம் கூட்டிட்டு சரிங்கண்ணே. மாப்பிள்ள தம்பி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்ஜினியர் படிச்சிருக்கீங்களா? பெரிய படிப்பு தான். நர்மதா, என்னடி இது? ட்ரெஸ் கூட மாத்திக்காம அப்படியே உட்காந்துருக்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடி. சீக்கிரம் புடவை கட்டிட்டு வா. ஏமா என்ன இப்படி இம்சை பண்ற? எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏய், என்னடி சொல்ற? என் கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? நான் முதல்ல என் படிப்பு முடிச்சிடுறேன், அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். நான் இதை தானே சொல்றேன். உங்க அப்பா கேட்டதானே?
அவருக்கு அரசியல்ல விட்டு இடத்த பிடிக்கணும், எம்எல்ஏ ஆகணும். அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. உன் வாழ்க்கை நல்லா அமையணுன்ற கவலை அவருக்கு இல்ல. தனக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக உன் வாழ்க்கைய பலிக்கடாக்க பாக்குறாரு. ஏமா அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கை பலிகடாக்குவாரா? இதெல்லாம் நியாயமே இல்ல. இதெல்லாம் நியாயமே இல்லதான். எனக்கும் தப்புன்னு தாண்டி படுது. என்னமா சொல்ற? உனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? அந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா அப்பா கேட்டப்ப நல்ல இடம், சந்தோஷமா இருக்கு, கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னியே. அப்ப சொன்னண்டி, அது முதல்ல நல்ல இடம், பெரிய குடும்பம், அங்க சம்பந்தம் பண்ணா கௌரவமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த பையனை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. அவன் நல்லவன் இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. குடிக்கிறது, ரவுடித்தனம் பண்றது, பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படின்னு இருக்கிறது, அவனை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. அப்படி ஒரு பையனுக்கு உன்னை கொடுக்கணுமான்னு எனக்கு பயமா இருக்குடி. ஆனா இத உங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஏமா பையன் தப்பானவன்னு தெரியுதுல, நீ இதையே சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலாம்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னனே, உங்க அப்பா உன்னை பத்தி கவலைப்படுறதாவே தெரியல. அவ்வளவு ஏன் மாப்பிள்ள தப்பானவர்னு அவருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு அவர் துடிக்கிறாரு. உன் வாழ்க்கைய பத்தி அவர் கவலைப்படுறவரா இருந்தா மாப்பிள்ள எப்படி நம்ம பொண்ணுக்கு பொருத்தமா இருப்பாரான்னு விசாரிச்சிருப்பாரு. அவர் கெட்டவர்னு தெரிஞ்சதும் அவரை விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பாத்திருப்பாரு. ஆனா அவர் அப்படி எதுவும் பண்ணலையே. கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டா போதுன்னு அதுக்காக தான் இந்த சம்பந்தத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுக்காக மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? மாப்பிள்ளை எப்படி இருந்தா அவருக்கு என்ன? அவர் ஆசை நிறைவேறினா போதும். இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறதா இல்லமா? அப்பா கிட்ட நீயே போய் சொல்லிடு. ஏய், என்னடி இது? நான் போய் சொன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. இது உன் வாழ்க்கை. முடிஞ்சா இதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீயே போய் உங்க அப்பா கிட்ட சொல்லிருமா. நர்மதா, ஏய், பொண்ணை ரெடி பண்ணி கீழே கூட்டுவான்னு சொன்னா இங்க என்ன கதை இவ பேசிட்டு இன்னும் இருக்க? ட்ரெஸ் பண்ணலங்க, பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏன்? நீங்களே கேளுங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? அப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்பா. கல்யாணம் வேணாமா? ஏன், யாரையாவது லவ் பண்றியா? அப்பா, அப்படி ஏதாவது இருந்துச்சு பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு புதைச்சிருவேன். ஐயோ அப்பா, அதெல்லாம் இல்லப்பா. நான் படிச்சு முடிச்சிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேனே. படிச்சு முடிக்கிறியா? இதோ பார், உன்னை படிக்க வச்சதே உனக்கு வீட்டுல இருந்தா போர் அடிக்குமே தான். நீ படிச்சு பட்டம் வாங்கி வேலைக்கு போய் இந்த வீட்டை காப்பாத்தணும்ன்றது அவசியம் கிடையாது. படிப்பு கிடிப்பு எல்லாம் காரணம் சொல்லாம சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. என்ன பத்தி கொஞ்சம் யோசிங்க. உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாம்லாம் நான் உன்கிட்ட கேட்கல. உனக்கும் ஐயாவோட பையனுக்கும் கல்யாணம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரம் புடவையை கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வா. ஏய், அவளை சீக்கிரம் ரெடி பண்ணி கீழே கூட்டு வா. நர்மதா, அவரை எதிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப புடவை கட்டிட்டு வா. பேருக்கு அங்க ஒரு வணக்கம் சொல்லிரு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரமா இந்த புடவையை கட்டிட்டு வாமா. ஹலோ, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. ஏய் நர்மதா, என்ன சொல்ற? ஆமாண்டா, அவங்க இப்ப வீட்ல தான் இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன்னு அப்பா பிடிவாதமா இருக்காரு. மாட்டேன்னு சொன்னா என்ன கொண்டு புதைச்சிடுவேன்னு மிரட்டுறாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. சரி, இப்ப அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. தமிழ் சார் நம்ம கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்காரு. ஏய், என்னடா சொல்ற? ஆமா நர்மதா, அது விஷயமா பேசுறதுக்கு நம்ம 2 பேரையும் நேர்ல வர சொன்னாரு. நீ உடனே வா, நம்ம முதல்ல அவர் போய் பார்த்து பேசலாம். ஏய், என்ன பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க, நான் எப்படி வர முடியும்? ஏய், அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நீ எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாம அவங்க சொல்றபடி கேளு. அவங்க உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, உன்னை வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஓகேடா. அவங்க போனதும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ரொம்ப லேட் பண்ணிடாத நர்மதா. இன்னைக்கு எப்படியாவது தமிழ் சாரை மீட் பண்ணியே ஆகணும். அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சரி, கண்டிப்பா மீட் பண்ணலாம். பை. ஓகே, பை. சொல்லு தீபா. மாமா, நான் அமிர்தா பேசுறேன். சொல்ல அமிர்தா. மாமா, நீங்க உடனே இப்ப வீட்டுக்கு வர முடியுமா? ஏமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, ஆனா எனக்கு இல்ல, உங்களுக்கு. எனக்கு பிரச்சனையா? என்னம்மா சொல்ற? நீங்க எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, போன்ல கூட உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்றாங்க மாமா. ஏன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க அந்த சாக்ஷியோட இப்பவும் கான்டாக்ட்ல இருக்கீங்க, அவளோட குடும்பம் நடத்துறீங்க, மாசம் மாசம் அவளுக்கு பணம் தரீங்கன்னு அம்மா சந்தேகப்படுறாங்க. ஓ மை காட், அப்படிலாம் எதுவுமே இல்ல அமிர்தா. அத்தையும் அப்படி நினைக்கிறாங்க. நீங்க சாக்ஷி வீட்டுக்கு போனத அம்மா பின்னாடியே வந்து பாத்திருக்காங்க மாமா. உங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா மனசுல சந்தேகம் வந்துருச்சு. அத உடனே கிளியர் பண்ணணும் மாமா.
இல்லனா நீங்களும் அக்காவும் சேர முடியாமலே போயிடும். நாங்க சேர்றதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா சாக்ஷி மேட்டர் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டேன். ஆனா அதுவே இவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு வரும்னு நான் எதிர்பார்க்கல அமிர்தா. சாக்ஷி கிட்டே நான் அதான் சொன்னேன், அதுக்கு தான் உங்களுக்கு பணமும் கொடுத்தேன். மாமா நான் உங்களை நம்புறேன். ஆனா இப்ப அம்மாவோட நம்பிக்கையை தானே காப்பாத்தணும், அதானே முக்கியம். நீங்க உடனே கிளம்பி வாங்க. அம்மா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. தீபாவை என்ன சந்தேகப்படுறாள் அமிர்தா? அக்கா உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசினாங்க. ஓ. ஆனா அவங்க மனசுல சரியா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க நேர்ல வந்து பேசினாதான் எல்லாமே சரியாகும். சரி அமிர்தா, நான் இப்பவே கிளம்பி வரேன். நான் எது நடக்கக்கூடாதுன்னு பயந்தனோ அதுவே நடந்துருச்சு. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது. எல்லாத்தையும் தீபா கிட்ட ஓப்பனா பேசிட வேண்டியதான், இல்லைன்னா என் வாழ்க்கைய முடிஞ்சிரும். சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எங்க அப்பாவா அப்படிலாம் பண்ணாரு? ஆமாம்மா, நான் 2 நாள் தாங்கிட்டு இருந்தேன். இதே வேற ஒருத்தனா இருந்தா ஒன்று உங்கள் அப்பா கொலை போட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான், இல்லை மென்டல் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான். சார் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என் அப்பா மோசமானவர்னு தெரியும், ஆனா இவ்ளோ கேவலமா நடந்து பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. பணம், பதவி, அதிகாரம் இது மேலே ஆசை வந்துட்டா எல்லாருமே அந்த மாதிரி தான். காசு அவங்கள அரக்கணா மாத்திரும், மனிதாபிமானம் மறைஞ்சிரும். என்ன பண்ணுன்னு தெரியாம ஆட்டி படைக்கிறோம்னு நினைச்சு அசிங்கத்தில் இறங்கிடுவாங்க. உங்க அப்பா அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா என்ன போய் ஒரு கால்கள் அனுப்பிச்சு வச்சிருப்பாரா? ஐயோ சார், அவர் பண்ணது நிஜமாவே மன்னிக்க முடியாத தப்புதான். அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். ஐ எம் ரியலி சாரி சார். பரவாயில்ல விடுமா, அவர் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? என் பேரை டேமேஜ் பண்ணி என்னையும் என் ஒய்ஃபும் பிரிக்கிறதா உங்க அப்பாவோட பிளானு. அதுக்காகத்தான் என்னை கால்கள் கிட்ட அமிச்சு சச்சா அவங்களுக்கு கால்கள் சொல்றதே தப்பு. கொழுப்பெடுத்த ஆம்பளைங்க அவங்கள சாக்கடையில் தள்ளி விட்டு அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாவம் பண்ணது இவங்க, பழி அவங்க மேலையா? உங்க அப்பாவோட ஒப்பிட்டா அவங்களாம் தெய்வம் மாதிரி தெரியுமா? அவங்க மூலமா என்னையும் ஒய்ஃபும் பிரிக்க நினைச்சார்ல, அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன். குடும்பத்தை பிரிக்கிறது அவர் கேரக்டர்னா அதை சேர்த்து வச்சு அழகு பார்க்கறது என் கேரக்டர். உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு அப்பதான் முடிவு பண்ணேன். ரொம்ப நன்றி சார். ஆனா அவர் பழி வாங்குறதுக்கு இதை விட்ட நல்ல சான்ஸ் கிடைக்காது. ஹலோ பிரதர், நான் பழி வாங்கலன்னு நினைக்கல. ஒருத்தர் கெட்டது நினைச்சா அவங்களே அவமானப்படுற அளவுக்கு நல்லது செஞ்சிரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதைத்தான் பண்றேன். அவரை பழி வாங்கணும், இல்ல ஒரு பொண்ணை அவர்கிட்ட இருந்து பிரிச்சு அவரை தவிக்க விடணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், இதெல்லாம் என் நோக்கம் இல்ல. லவ்னாலே அவருக்கு ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்கு. என்கிட்டே லவ் பத்தி தப்பு தப்பா பேசினாரு. துளசிக்கு எனக்கு இருக்கிற லவ் கொச்சப்படுத்தி பேசினாரு. அதை என்னால ஏத்துக்கவே முடியல. லவ்னு என்னன்றதை அவருக்கு கரெக்டா புரிய வைக்கணும். அதுக்காகத்தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் நான் முடிவு பண்ணேன். தேங்க்ஸ் சார். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா அதை புரிஞ்சுப்பார் சார். எங்களுக்கு ஓகே. உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க சார். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதான் என்னோட பிளான். அவர் எத்தனை லவர்ஸை கதற பிரிச்சிருப்பாரு, எவ்வளவு பேரோட சாவுக்கு காரணமா இருந்திருப்பாரு. அது எல்லாத்துக்குமே பரிகாரம் பண்ணணும்னா உங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ் பண்ணி வைக்கணும், அதுவும் உடனே பண்ணி வைக்கணும். சார் இதெல்லாம் நடக்குமா? எங்க அப்பாவை மீறி எப்படி சார்? கண்டிப்பா நடக்குமா, நீங்க மட்டும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நாங்க கோஆபரேட் பண்ணுவோம் சார். எங்க கல்யாணம் எப்பன்னு சொல்லுங்க. வரும்போத கேலண்டர் பார்த்து நல்லா நோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். வர புதன்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம். சார் புதன்கிழமையா? வர வாரமே வா. நர்மதா, இந்த கல்யாணத்தை ரொம்ப நாளைக்கு தள்ளி போட முடியாது. ஏன்னா வியாழக்கிழமை துளசிக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். அவ எக்ஸாம் முடிச்சு திரும்ப வந்துட்டானா எனக்கு ஏதாவது ஆயிடுமேன்ற பயத்திலேயே இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. அதனாலேயே கண்டிப்பா நம்ம புதன்கிழமை பண்ணிடுறோம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? நோ ப்ராப்ளம் சார். உங்க அப்பா உனக்கு அதுக்குள்ள கல்யாணத்தை வச்சிட மாட்டார்ல? எனக்கு தெரியல வெற்றி. அன்னைக்கு 10 நாள்ல கல்யாணம்னு சொன்னாரு. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பாத்துட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன பேசிருக்காங்க, எக்ஸாக்ட்டா என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த விஷயத்துல உங்க அம்மா எப்படி? புரியல சார். இல்ல, நமக்கு உங்க அப்பா தான் டார்கெட். அவரை படுத்துறதா நினைச்சு உங்க அம்மா அழ வச்சிடக்கூடாது. அவங்க இதுக்கு ஓகே சொல்லுவாங்களா? சான்ஸே இல்ல சார். அப்பாவை மீறி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அம்மாக்கு என் மேல ரொம்ப பாசம் சார். அப்பா பார்த்த மாப்பிள்ளை கூட அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. பையன் கூட ரொம்ப தப்பானவனா இருக்கான். இது தெரிஞ்சும் உங்க அப்பா பதவிக்காக உன்னை பலி கொடுக்க பாக்குறாருன்னு ரொம்ப புலம்பிட்டே இருந்தாங்க. வெரி குட். நமக்கு இது போறோம் நர்மதா. எந்த அம்மாவும் காசு, பணம், பதவி இது பெருசாவே நினைக்க மாட்டாங்க. மனசுக்கு பிடிச்ச பையனை பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அவங்களுக்கு. சோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க அம்மா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா சார். ஆனா என் அப்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எப்படியாவது தடுக்க தான் பாப்பாரு. அதை மீறி நம்மளால எப்படி சார் முடியும்? பக்கா பிளான் பண்ணி பண்ணா ஈஸியா முடியும். புதன்கிழமை கல்யாணம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோவில் வச்சு கல்யாணம் பண்ணா கண்டிப்பா அதை உங்க அப்பா ஒண்ணுமே இல்லாம பண்றாரு. அதனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் நம்மளுக்கு சேஃப். புதன்கிழமை அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தாலி கட்டி அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். அப்பதான் உங்க அப்பால லீகலா எதுவுமே பண்ண முடியாது. நிச்சயமா சார். ஆனா கல்யாணம் வரைக்கும் நீங்க 2 பேரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சே, இனிமே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. ஏன்னா ஜிபி ரொம்ப டேஞ்சரான ஆளு.
அவர் இதெல்லாம் மோபம் முடிச்சா மொத்தத்தையும் நாசம் பண்றாரு. புரியுது சார். நாங்க கல்யாணம் வரைக்கும் எச்சரிக்கையாவே இருப்போம். நடுவில் நீங்க ஒருத்தர் பார்த்து கூட கூடாது, ஃபோன் கூட பேசக்கூடாது. உங்க மேல சின்னதா டவுட் வந்தா கூட நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ ரொம்ப கண்ட்ரோல்டா இருங்க. நிச்சயமா இருப்போம் சார். ஆனா எங்க எப்ப வரணும்னு நீங்க தான் சார் சொல்லணும். அது தெரிஞ்சாதான் என்னால வீட்டை விட்டு வர முடியும். இதை பத்தி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எங்க எப்போ எப்படி வரணுன்றதை நான் ஃபோன்ல உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்க சார். ஆமா, இதுக்கு நடுவில் நீங்க 2 பேரும் மனசு மாற மாட்டீங்களே? செத்தாலும் மாற மாட்டோம் சார். நீங்க எங்களை நம்பலாம். ஆமா சார், எங்களால எந்த குழப்பமும் வராது. நாங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்களே இப்ப எங்க கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றப்ப இந்த உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம் சார். ஆமா சார், நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தோம்னா அது நீங்க போட்ட பிச்சையா தான் சார் இருக்கும். இல்லனா எங்க அப்பாவை மீறி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா பிறக்க போற முதல் குழந்தைக்கு உங்க பேரை தான் சார் வைப்போம். ப்ராமிஸா சார்? இந்த குழந்தைக்கு பேர் வரலாம் அப்புறமா இருக்கட்டும். முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வீட்டுல எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு பத்திரமா நடந்துக்கோங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ வந்தா போதும். ஓகேவா? கண்டிப்பா சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, ரொம்ப நேரம் வெளியே இருந்தீங்கன்னா வீட்டுல டவுட் வந்துடும். தயவு செஞ்சு நேரா வீட்டுக்கு போங்க. ஓகே? சரி, கண்டிப்பா வரோம் சார். வரேன் சார். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வணக்கம்மா. வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. மாமா என்ன மாமா வீட்டுக்கு வந்துட்டு உள்ள வராமலே போறீங்க? இல்ல வந்து யோசிக்காதீங்க மாமா, உள்ள வாங்க. வாங்க மாமா. ஒரு வரன் இருக்கு. சொல்லிருக்கேன். சரிப்பா. ரைட். உட்காருங்க. ஜாதக போட்டோல எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்காமா. நீங்களே பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கள நேர்ல வர சொல்றேன். இந்தாங்கம்மா. என் பொண்ணு வெளியே போயிருக்கா. சரிங்கம்மா. கொஞ்ச நேரத்துல வந்துடுவா. நான் பார்த்து இவர்தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அவ சரின்னு சொல்லிடுவா. சரி. அம்மா, யாருக்குமா மாப்பிள்ளை பாக்குற? உங்க அக்காக்கு தான். அம்மா, அக்காவை கேட்காம நீயா ஏமா முடிவு பண்ற? நிச்சயமா அக்கா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எல்லாம் எனக்கு தெரியும். அவ என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நான் சொன்னா அவ கேப்பா. என்னை மீறி அவ எதுவும் செய்ய மாட்டா. அப்படியே அவளுக்கு இந்த இடம் பிடிக்கலனாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடம் பாப்பேன். தேவையில்லாம தலையிடாத. உன் வேலையை மட்டும் பாரு. இந்த 2 பேரும் எனக்கு பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவை என் பொண்ணு கிட்ட காட்டி அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட ஜாதக பொருத்தம் இருந்தா உடனே வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடலாம். சரிங்க, இந்தாங்க. சரிங்கம்மா, நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. நான் கிளம்புறேன். சரி. வாங்க பிரபாகர், எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து நான் அப்படியே கிளம்புறேன். ஏன் வந்தோடனே கிளம்புறீங்க? உட்காருங்க. மா, பிரபாகர் கிட்ட தானே பேசிட்டு இருந்த. கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் ஏன் பேசணும்? தரகர் வந்திருந்தாரு, அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் எதுக்குமா வர சொன்ன? அமிர்தாவோட கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? கல்யாணம் அமிர்தாக்கு இல்ல, உனக்கு தான். மாப்பிள்ள போட்டோ கொடுத்துருக்காரு. அதுல உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, உடனே பேசி முடிச்சிடலாம். அம்மா நிஜமாதாங்க சொல்றாங்க. அம்மா உனக்கு மாப்பிள்ளை பாத்திருக்காங்க. நீ சரின்னு சொன்னா உடனே கல்யாணமா? ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? நான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி கேட்டனா? நீ கேட்கலனா பெத்தவ எனக்கு தெரியாதா உனக்கு என்ன பண்ணணும்னு? அவசர அவசரமா பண்ண முதல் கல்யாணம் தான் சரியில்லாம போச்சு. அதான் அந்த வாழ்க்கையை வேண்டான்னு தலைமொழிகிட்டல. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுருவேனா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு தான் தரகரை வர சொல்லி பேசினேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் பேசிதான் ஆகணும். இவ்வளவு நாளும் தீபாவை என்னையும் சேர்த்து வைக்கணும் தானே முயற்சி பண்ணீங்க. ஆனா இப்ப என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு ஏன் மேல விருப்பம் நடந்துக்கிறீங்க? தீபாவுக்கு வேற இடத்துல ஏன் மாப்பிள்ள பாக்குறீங்க?
நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அத வேற ஏன் வாயால சொல்லணுமா? அத்தை, நிச்சயமா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியல. நீங்க சொல்லுங்க, அது எதுவா இருந்தாலும் நான் திருத்திக்கிறேன். இவ்வளவு நாளா திருந்தின மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணேன்னு கேக்குறீங்க இல்ல? சத்தியமா அத்தை, நீங்க ஏன் என் மேல கோவப்படுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த அசிங்கத்தை சொல்றதுக்கே என் நாக்கு கூசுது. உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை ஏமாத்தினாலே அந்த சாட்சி. அவளோட நீங்க இன்னும் நெருங்கி பழகிட்டு இருக்கீங்க. அவ குடும்பத்துக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க.